தாவேக தலைவர் விஜய்க்கு தமிழ்நாடு குழந்தை உரிமைகள் கண்காணிப்பகம் கண்டனம் தெரிவித்திருக்கிறது. அரசியல் நோக்கங்களுக்காக குழந்தைகளை பகடை காய்களாக பயன்படுத்துவது கண்டனத்துக்குரியது என்று தெரிவித்திருக்கிறது. குழந்தைகள் அழுவது, பிடிவாதமாக நடப்பது போன்றவற்றால் பாதிப்புக்குள்ளாகி இருப்பதாக புகார் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. விஜய்க்கு எதிராக தேர்தல் ஆணையத்திடமும் குழந்தைகள் உரிமைகள் கண்காணிப்பகம் புகார் அளித்திருக்கிறது. இது தொடர்பாக நம்முடைய தமிழ்நாடு குழந்தைகள் கண்காணிப்பகத்தின் அந்த அமைப்பை சேர்ந்த திரு தேவநேயன் அவர்கள் நம்முடைய இணைந்திருக்கிறார். வணக்கம் திரு தேவநேயன். இந்த இடத்துல விஜய் மீது நீங்க வைக்கிற குற்றச்சாட்டு என்ன? உங்களோட கருத்தை பதிவு செய்யலாம். அதாவது இந்த தேர்தல்ல குழந்தைகளை எல்லா அரசியல் கட்சிகளும் பயன்படுத்தியிருக்காங்க. அது முதல்ல கண்டனத்துக்குரியது. இந்த தேர்தல்ல மிக கொடூரமாக குழந்தைகளை பயன்படுத்தியது நம்முடைய தமிழக வாழ் உரிமை தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவர் பயன்படுத்தியது மிக கண்டனத்துக்குரியது. அதாவது இது எதை மீறுது அப்படின்னா, நம்ம தேர்தல் ஆணையத்தினோட வழிகாட்டு நெறிமுறைகளை முழுமையாக மீறி இருக்கு. ஒண்ணு. ரெண்டாவது இளம் சிறார் நீதி சட்டத்தின்படி இது வன்முறையான விஷயம். மூணாவது விஷயம் குழந்தையினோட சிறந்த நலனுக்கு எதிரானது. நாலாவது விஷயம் குழந்தை உரிமைக்கு எதிரானது. குழந்தைகளை உளவியலாக சித்திரவதை செய்வது. ஏன்னா குழந்தைகளை இன்சிஸ்ட் பண்றாங்க, இன்ஃபுளுன்ஸ் பண்றாங்க. இது சோசியல் மீடியா இல்ல. ஒரு குழந்தையின் சிறந்த நலன் அடிப்படையில் உளவியலான என்ன பாதிப்பை ஏற்படுத்தும்? நீங்க அப்பா அம்மாக்களை தூண்டுங்க அப்படின்னா 18 வயசுக்கு கீழே இருக்கிற குழந்தைகள் அவர்களுக்கு அறியா பருவம், அது விடலை பருவம், எது சரி எது தப்புன்னு தெரியாது. அப்ப இந்த குழந்தைகளை பகடைக்காய்களாக்கி நீங்க வீட்டுல போய் அம்மாக்களையும் அப்பாக்களையும் பண்ணுன்னு சொல்லுவது எவ்வளவு பெரிய வன்முறையை தூண்டும். இந்த குழந்தைகள் உளவியல் எந்த அளவுக்கு பாதிப்பு ஏற்படுத்துவாங்க? நாளைக்கு ஏதாவது ஒரு நெகட்டிவ் நடந்துச்சு அந்த குழந்தையை தாங்குவாங்களா? அந்த குழந்தைகளுடைய வன்முறைக்கு உட்படுத்தப்படுகிற விஷயம் என்ன, எவ்வளவு வன்முறையான. அப்போ ஒரு இயல்பாக ஒரு நடிகர், ஒரு புகழ்பெற்ற நடிகர், ஒரு அரசியல் கட்சி ஒரு சமூக அக்கறை, ஒரு குழந்தை மீது அக்கறை இல்லாமல் இது ஒரு கடுமையான ஒரு வன்முறையை தூண்டுயான விஷயமா இருக்கு. இது மிக மிக கண்டிக்கப்பட வேண்டிய விஷயம். இதனால நாங்க தேர்தல் ஆணையத்துல கொடுத்திருக்கிறோம். மாநில குழந்தை உரிமை பாதுகாப்பு ஆணையத்துக்கு கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்கோம். தேசிய குழந்தை உரிமை பாதுகாப்பு ஆணையத்துக்கு கொடுத்திருக்கோம். ஏன்னா இதோட சிக்கல் என்னன்னா, வருகிற தேர்தல் எதுவான நடக்கலாம், பாசிட்டிவ் இருக்கலாம், நெகட்டிவ் இருக்கலாம். அதை குழந்தைகள் தாங்குவாங்களா? எல்லா குழந்தை உளவியலான சிக்கல் இருக்கு. அப்படிங்கறதுனால கண்டிப்பாக இந்த உளவியல் சிக்கல் ஏற்படுத்தக்கூடிய மிகப்பெரிய ஒரு வன்முறையை ஏற்படுத்தும். இது ஏதாவது சரியான தவறான முடிவுகளை குழந்தைகள் எடுத்தாங்க யார் பொறுப்பு? அந்த கட்சி தலைவர் பொறுப்பா? தமிழக வெற்றி கழகம் பொறுப்பெடுக்குமா? அப்ப குழந்தையின் சிறந்த நலனுக்கு அக்கறை இல்லாத செயலாக இருக்கனால இதில் கண்டிப்பாக பெற்றோரிடம் நாங்கள் வேண்டுவது என்னன்னா, கண்டிப்பா உங்க குழந்தைகளை கண்காணிங்கள். இது மிக முக்கியமான விஷயம். நீங்க குழந்தைகளை உணர்ச்சி தளத்துல பார்க்காதீங்க, அறிவு தளத்துல பாருங்க. இந்த குழந்தைங்க இளம் வயதுல எதையும் எளிமையாக எது சரி எது தர பருவத்துல நீங்க போய் அந்த குழந்தைகளை திணிச்சிட்டீங்கன்னா ஏதாவது உளவியல் சிக்கல் யார் பாப்பா? நாளைக்கு தேர்தல் முடிஞ்சு போயிடும். நாளைக்கு எதிரில் வரவங்க எதிரியா பார்க்கும்போது யார் பாதிக்கப்படுவாங்க? அப்படி ஏதாவது சிக்கல் குழந்தைக்கு உளவியல் ஏதாவது சிக்கல் இருந்தா உடனடியாக 1098 என்ற தொலைபேசி கொண்டு அழைக்கணும். பக்கத்துல யாராவது உளவியலாளர் இருந்தா பார்க்கணும். ஏன்னா அந்த குழந்தையை நம்ம குற்றப்படுத்த முடியாது. 18 வயசு கீழே இருக்க அறியா பருவம். அப்ப அதையும் சரிபடுத்தி ஆகணும். அப்ப இந்த மாதிரியான ஒரு மிக மோசமான அணுகுமுறையில் ஒரு கட்சியினுடைய மாநில பொறுப்புல இருக்க செய்யறது மிக மிக கண்டனத்துக்குரியது. இப்ப இந்த சமீப காலமாக குழந்தைகளை சமூக வலைதளங்களை பயன்படுத்தி இருக்காங்க. அது மட்டும் தான் நிறைய தூண்டல் பண்ணிருக்காங்க. நாங்க வீட்டுல இருக்கிறவங்க எல்லாத்தையும் இப்படி பண்ணுவேன், வீட்டுல எல்லாத்துக்கும் இந்த மருந்து கொடுப்பேன் அப்படின்னு அந்த குழந்தைமையா ஒரு குழந்தை பேசுற மொழியிலேயே குழந்தைகளை பேச வச்சிருக்காங்க. அது குழந்தைங்கிறது அற்புதமான விஷயங்க. அப்ப நாளைக்கு நம்மளுடைய இந்த சமூகத்துல இருக்க எதிர்க்க மிக முக்கியமா இருக்கிற நிகழ்காலத்தையும் எதிர்காலத்தையும் நாசமாக்குறாங்களே. அப்ப இந்த குழந்தையோட நிகழ்காலம் பாதிக்கப்படுகிறது, எதிர்காலம் பாதிக்கப்படுது, யார் பாதிக்கப்படுவா? அப்ப இதை இந்த உணர்ச்சி தளத்தில் அணுகிறது மிகவும் கண்டனத்துக்குரியது. உடனடியாக தேர்தல் ஆணையம் இதை தலையிட்டு, தேர்தல் ஆணையத்தில் உடனடியாக தலையிட்டு அந்த கட்சியினுடைய தலைவருக்கும் அவங்களுக்கு கண்டிப்பாக அறிக்கணும். இது குற்றம். அந்த கடைசியா இன்ஃபுளுன்ஸ் பண்ணது குற்றம். அதாவது நம்முடைய ECI கைட்லைன்ஸ் படி குற்றம். நடவடிக்கை எடுக்கணும். ரெண்டாவது, குழந்தைகளை யூஸ் பண்ணி இன்ஃபுளுன்ஸ் பண்ணது குற்றம். குழந்தைகளோட மனதில் இது ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்றீங்க. உங்களோட கருத்து பகிர்வுக்கு நன்றி திரு தேவநேயன்.